அம்மா கலந்து நீங்க ரெடியா? ஆமா நீ அதுல வந்து பசி அதிகமா இருக்கு. பசிதுரா பசிதுரா உள்ள பாயாசம் காய்ச்சி வச்சுக்கிறோம், போட்டாலே விட்டுக்கலாம் போ. முடியல நன்றி பிடிக்காத நீ மூஞ்சுதான் பாப்ப நீ மிளகாத்தூள் குறைச்சி வைக்கிட்டா ரசம் இனிமையா இருக்கு. ஆனா உங்க ரசம் உப்பு கறிக்குத நீ. அண்ணி நின்னுக்குனே ஊத்துனாங்கல்ல அதையான சாப்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க. கை எங்க விடுத்த இத்தனை மாசம் சொல்றப்போ அருமையான உணவு. எத்தனை பேரால மாறுதுரா. இப்படிப்பட்ட அரிசுவையான உணவை என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. நான் சின்ன சிறு வயதா இருக்கும்போது என்ன பெற்றெடுத்த தாய் மகனே ஓடி வரா என்று மார்போடு அழைத்து காக்கையை காட்டி அரிசுவை உணவு ஊட்டினாங்களே, அந்த கை பக்குவம் எங்க அண்ணி கையில இன்னைக்குதான் சாப்பிட்டேன். அம்மா கருவாட்டு குழம்பு சாக்கியில பேட்டி தருவாங்கள, அது வர ஞாபகம் வச்சுக்கிற. அருமையான உணவு. உண்ட மலைக்கோ தொண்டனை கொண்டு எனக்கு தூக்கம் வந்து எப்பதான் ஏற்றுப்பாங்க. பாருங்க நேரம் என்ன உங்களது தாயை நினைத்துக் கொண்டேன். மடி மீது தலை வைத்து தூங்குங்களேன். அண்ணி மடி மீது தலை வைத்து உறங்கலாமா? அப்புறம் கிடையாது. அண்ணின்னா யாருங்க? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. அம்மாங்க. மச்சன பிள்ளை யாரு? அம்மா. பெற்றெடுத்த மகனாவே அண்ணி என்ன பாதிக்கிறாங்கடா. ஐயோ சூரியன் வந்துருவா படுற மாடு மாடுன்னு. அண்ணி எனக்கு கதையெல்லாம் சொல்லுங்களா அண்ணி? அண்ணி கதை சொல்லுவாங்கடா. கதை கதை கதை. வெளிநாடு போனீங்க படம் நான் பாப்பீங்க. என்ன படம்? படம். எங்கடா நேரம் இருக்குது? வண்டியில மட்டும்தான் எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும். செல்லு அந்த ஆப்ஷனே கிடையாது. அண்ணி அதெல்லாம் சொல்லுவீங்களா? கதைலாம் ரொம்ப பிடிக்குதா. எங்க அம்மா கூட சின்ன வயசுல சின்ன சின்ன குட்டி கதைலாம் சொல்லிக்கிறாங்கடா. அண்ணி படுக்கலாமா? அண்ணி யாரு? என் தாய்டா, அம்மாடா. நீ நினைக்க மாட்டேன், நான் அம்மாவா நான் நினைக்கிறேன்டா. நான் வந்து வந்தமா பில்லு கட்டமா போனமான்னு இருக்கணும். நான் இருக்குவா போவா தேவையா? எப்படிடா பணம் பில்லு கொடுத்துருவியா? எவ்வளோ நாடு புத்திரம் பண்றத முடியா? இப்படி பேசுறேன். ஐயோ கடவுளே கடவுளே. மைக்குனரே உங்களுக்கு கதை சொல்றதுக்கு முன்பாக ஒரு சின்ன சந்தேகம். நான் ஒரு கேட்சி போடுகிறேன் இல்லையா? என்ன செஞ்சது பாருடா கால் நீட்டு ரத்தம் யாராது மைத்துனரே நம்ம அரண்மனையில வெள்ள குதிரை பார்த்திருக்கலாம். அவ்வளவா வெள்ள குதிரை குதிரை வெள்ள குதிரை பார்க்க மாட்டேன். எத்தின வாட்டி அடி மிஷின் போடுறாங்க. வெள்ள குதிரை மைத்துனரே அந்த வெள்ள குதிரையின் மீது இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? என்ன சந்தேகம்? நம்முடைய அரசாங்க வெள்ள குதிரை மீது பயப்படாத தெளிவா சொல்லுப்பா. அண்ணன் இந்த நாட்டு மன்னன்
சவாரி செய்வது வழக்கம். வெள்ளை குதிரை மேல ஆமாண்டா எங்க அண்ணன்டா ஒண்ணு எங்க அண்ணன் ஏறி டக்குனு 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 சவாரி செய்யறாரு. செல்ல அண்ணன் இல்லன்னா யாரு சவாரி செய்வாங்க? தம்பி நான் தான் சவாரி செய்வேன். கேட்டியாடா? தனி வெளிநாட்டு படிப்பு இந்த தெருவனுக்குலாம் இந்த மூளை வேலை செய்யாது. அண்ணன் யார தெரியல நீ ஏறுவ. என் தங்க என் சேட்டை என் நோட்டை என் குண்டு என் கொயா அந்த போனை மைத்துனரே, இரண்டாவது சந்தேகம் என்ன தெரியுமா? அரண்மனையில தங்க தட்டு. அரண்மனையில ஆமா தங்க தட்டு. ஆமாங்க. தங்க தட்டு. அந்த தங்க தட்டுல இப்போது யார் உணவு அருந்துவது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? ஒன்னி தட்டுல யாருப்பா சாப்பிடுறது? எங்க அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். ஒன்னம் கூட சுத்தா சாப்பிடுறாரு. அண்ணி தட்டுல பசியத்தான் சாப்பிடுவானா? அண்ணன் பசியத்தான் சாப்பிடுவாரு. அப்படியா? அண்ணன் இல்லன்னா அண்ணனுக்கு பிறகு யாரும் சாப்பிடுவாங்க? இதான் உங்க சந்தேகமா? அண்ணன் பிறகு தங்க தட்டுல உணவு அருந்தும் தம்பி நான் தான் சாப்பிடுடா. கேட்டியாடா? யாருக்கு வரும் பாருங்க. என்ன ஒரு அற்புதமான பதில் ராஜா. உங்களை போல ஆளத்தான் நாங்க தேடி கிடக்குறோம். முடியாது. சின்ன வயசுல நான் ஒரு எண்ணம் ஒரே தட்டு சாப்பிடுறேன். ஒன்னாவே வா ஒரு தட்டுல பாதி பாதியா சங்கடமா இருக்காது. ஒரு தட்டுலயா? ஒரே தட்டு சின்ன வயசுல சாப்பிடுறோம். சரி உங்க அம்மா ஒரு முருங்கக்காய் தட்டுல போட்டாங்கன்னா நீ அண்ணனு கொடுப்பியா நீ சாப்பிடுவா? பாதி அண்ணன் பாதி எடுத்துப்போம். முருங்கக்காய் போடுவா பாதி பாதி இருக்க முடியும். அவங்க எடுத்துப்பாங்கம்மா. தெரியாது தெரியாது அவனுக்கு என்ன வாய மூடிட்டா இருக்கட்டும். அது மட்டும் கிடைக்காது. மூணாவது சந்தேகம் என்ன தெரியுமா? மூன்றாவது ஆள கேள்வி. இது முக்கியமான கேள்வி. ஆமா. செய்திகள் வாசிப்பது சாத்தனூர் சாணி சோத்தன். மூன்றாவது நம்ம அரண்மனையில காலை நீட்டுறா வசதியா நீட்டுறா பையா. இந்த மாதிரி டைட்டல் நரம்பு கடவுளே ரத்தம் ஏறாது. காலை மடிக்க படக்கூடாது. சொல்ல மாட்டேன். ஐயோ கூட ஒரு 500 ரூபாய் கழிச்சுக்காது. ஒரிஜினல் மாதிரி அடிக்கிறேன். வெளியே ஒரு நாள் கையை வைக்க வேணான் வைக்க வேணான் அப்படி மொச்சுக்க அரண்மனையில காலை நீட்ட சொல்லுமா? கால் நரம்பு சுத்திக்கண்டா. அது மாதிரி படுக்க கூடாதுல. தூக்கம் வந்தது இருப்ப அந்த ஒரு கேள்வி சொல்லிட்டு போங்க. மைத்துனரே, அரண்மனையில பஞ்சன மெத்தருக்கு பாத்துருக்கலாம். பஞ்சன மெத்தருக்கு பஞ்சன இருக்குல்ல? ஆமா. அதுல யாரு படுத்து அந்த பஞ்சன மெத்தையில் எப்படி அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் இப்போ கானகம் போயிருக்காரு. அண்ணன் ஒருவேளை அங்கேயே செத்துட்டா. எங்க அண்ணன் உயிரோடு இருக்கணும்டா. சும்மா கதிலடா கதில கதையே இல்லையா? கதில படுக்க பாரு. சும்மா தானே சொன்னோம். சும்மா கட்டினா அப்படிலாம் சொல்லாது. ஒரு கதை கதில 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 காக்கா அழக்கம் பணத்தை கட்டிட்டு உக்காந்துக்கிற வயிற்று அடிச்சுக்கிறேன்னா மைத்துனரே கதைக்காக அண்ணா அங்கேயே செத்துட்டா. அந்த பஞ்சு மெத்தலைய நான் தானே தனியா படுத்துட்டு இருப்பேன். ஆமா. அப்பொழுது இந்த குளிர்
குளிர் காலத்துல இந்த குளிர்ல அண்ணன் இருக்கும்போது நல்லா கட்டி எல்லாம் குடிச்சிட்டு ஏறி போறேன். போயிட்டாங்க யாருமே ஆட மகள குளிர்ல போய் ஏன் வினாயிட்டுமாயண்டா போய் ஏன் இல்ல இந்த குளிர் அண்ணன் தான் கட்டி பிடிச்சு நான் படுப்பேன். அண்ணே அண்ணன் இல்லைன்னா தனியா நான் மட்டும் தானே படுப்பேன். 3 கேள்வி கேட்டீங்க இரு ஆ. என் கூட யாரு படுப்பாங்க? ஐயோ இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியலையே 3 கேள்வி கேட்டீங்க 2 கேள்விக்கு பதில் டக்குன்னு விடா வச்சுட்டேன் பாருங்க வாப்பா இந்த 3வது கேள்விக்கு பதில் தெரியலடா வடை துணியோ வடை அடிச்சோ ஆ. அண்ணன் ஏறுற குதிரையில ஏறுற அது வெள்ள குதிரை அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுற அது தட்டு சாப்பிடலாம் அண்ணன் இல்லாத பொழுது போது அன்னைக்கு ஆதரவா கூட படுகிறது யாரு? தப்புடா ஏய் தப்புடா அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடாது தப்பு இல்லையா? அது தட்டு சாப்பிடலாம் அண்ணன் ஏறுற குதிரையில தப்பு தப்பு அது அரசாங்க குதிரை யாரு வேணாலும் தப்பாங்க ஏறலாம் தப்பாங்க 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 அடே ப்ரோ இந்த வார்த்தை தவற நீ வேண்டாம் நீ நான் சொல்றதை கேளு சொல்றான் போடா ஏய் அன்னைக்கு சொல்றான் வண்டி மூவ் ஆயிடுச்சு ஏய் அன்னைக்கு சொல்றான் ரைட்டுங்களே. நீங்க பாருங்க சொல்லுங்க நீ நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்டுக்கே வரேன். நேற்றுக்கு வர போறியா எப்போது உன்னை அரண்மனையில பார்த்தேனோ பாத்தீங்களோ அப்போதே உன் மீது நான் ஆசைப்பட்டு ஐயோ இப்பொழுது அண்ணே இந்த குளிர்ல வேண்டாம் நீ கட்டி பிடிச்சு இதெல்லாம் தவறு அண்ணே ஆஹா நான் ரெடியா இருக்கிறேன். என்னால முடியாது என்னடா பாருடா டேய் ப்ரோ என்னம்மா ஜப்பான் ஜப்பான் ஐயோ நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் ஏய் சொல்றான் அன்னைக்கு பாருங்க போ மைக்கு வரே ஐயோ அம்மா கலந்து நான் ரெடி